ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில தான் சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அதிகாலை, சனிக்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. வார கடைசியில தான், முதல் 5 நாட்கள் எதுவும் இல்லை. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். மார்ச் 22ஆம் தேதி அதிகாலை 1:46 சனிக்கிழமையில் ஆரம்பிச்சு சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மற்றும் திங்கட்கிழமை காலையில 10:25 சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. மற்ற 5 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இருக்கிறது, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் நல்லாவே இருக்கும். ஆக வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்கள்ல நண்பர்களுக்குள்ள ஏதாவது தகராறு ஏதேனும் ஒரு நிலத்துல மன கஷ்டங்கள் அந்த மாதிரி இருக்குமே தவிர, வாரத்தின் முதல் 5 நாட்கள்ல பெரிய சங்கடங்கள் எதுவும் கண்டிப்பாக இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போவதில்லை. தாய் தந்தை விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் அமைப்புகள்ல நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. முதல்ல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வருமானம் நல்லா இருக்கக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு, ஏன்னா கடன் தொல்லைகள் கொஞ்சம் விலக வேண்டும் என்பது இந்த வாரத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். கடன் தொல்லை விலகணும்னா கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கணும், சம்பாதிக்கணும் இல்லைங்க. அந்த சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே வரும். வாரத்தின் முதல் 5 நாட்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லா இருக்கும். உண்மையிலேயே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு அபரிமிதமாக லாபங்கள் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெல் வியாபாரம் பார்க்குறவங்க, அரிசி வியாபாரம் பார்க்குறவங்க, வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய, அதே நேரத்தில் வார இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.